Hi, this is medical coding trainer from Indian Healthcare BPO. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இஎன்டி பார்த்தோம் அனாட்டமியில். ஸோ இது எதுக்காக இந்த வீடியோஸ்லான்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்கில் இருக்கக்கூடிய அனாட்டமிஸை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேனலில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணாங்க, ஏற்கனவே தெரிஞ்சவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அப்டேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனாலஜி அப்படிங்கிறத நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா பல்மனாலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ அதனோட இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஸ்ட்ரக்சரை பற்றியும் தென் அதில் இருக்கக்கூடிய டிசீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றின மெடிக்கல் ஸ்டடி தான் பல்மனாலஜி. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேசேஜ், நம்ம இன்ஹேல் பண்ண நம்ம நோஸில் ஸ்டார்ட் நோஸ் மவுத்லேருந்து இன்ஹேல் பண்ணுறதுல இருந்து தென் லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டைனி ஏர் சாக்ஸ், ரொம்ப குட்டி குட்டியான ஏர் பவுச்சஸ் லங்ஸ்குள்ளே இருக்கும். அதை பற்றியெல்லாம் பார்க்குறது தான் பல்மனாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் லங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் தான் நம்ம பாடியில் ஆக்சிஜனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பிளட் வெசல்ஸில் அண்ட் த்ரூ அவுட் த பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுற ஆர்கன் லங்ஸ். ஸோ நமக்கு ஸ்டெடியான ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னா நம்மளால் ஃபியூ மினிட்ஸ் கூட சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதனுடைய ஃபிசிஷியனை பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பல்மனாலஜிஸ்ட் தான் இதில் இருக்கக்கூடிய டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிசீஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அப்பர் அண்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்றத டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸ், நேசல் கேவிட்டி, சைனஸ், ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, த்ரோட் அண்ட் த பார்ட் ஆஃப் த லாரிங்ஸ் அபவ் த ஓக்கல் ஃபோர்ட்ஸ். ஸோ லாரிங்ஸ் அப்படிங்கிறது வாய்ஸ் பாக்ஸ், அந்த வாய்ஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஓக்கல் ஃபோல்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் லோவர் ட்ராக் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாரிங்ஸ், ட்ரக்கியா அப்படிங்கிறது வின் பைப், மூச்சு குழாய் அப்படின்னு சொல்லுவோம். தென் bronchi, bronchioles and alveoli. இந்த alveoli அப்படிங்கிறது தான் டைனி ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஒரு ஓவர்வியூ பிக்சர். இந்த நேசல் கேவிட்டி நோஸில் ஆரம்பித்து தென் அது நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் ட்ராவல் ஆகுதுன்றதை இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் தனியாக கலர் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் ட்ரக்கியா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ட்ரக்கியா. ஸோ அது அதை தான் வின் பைப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரக்கியா அப்படிங்கிறது லோவர் பார்ட் ஆஃப் த லாரிங்ஸில் சேரும். இந்த ட்ரக்கியாவில் 16 to 20 பீசஸ் ஆஃப் சி ஷேப்டு கார்டிலேஜஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த சி ஷேப்டு கார்டிலேஜஸ் எதுக்காக இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இது இட் ப்ரொவைட்ஸ் ரிஜிடிட்டி, ஒரு கிரிப்னஸை கொடுக்கறதுக்காக இது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லங்ஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் சைட் ஆஃப் த thorax. நம்ம thoraxோட ரெண்டு சைடுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ஸும் ஸ்டர்னமும் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். தென் thoracic vertebrae ஆர் posterior டு த லங்ஸோட போஸ்டீரியரில், அதாவது லங்ஸோட பேக் சைடில் thoracic vertebrae இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு லங்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை மீடியாஸ்டினம் அப்படிங்கிற டேர்மில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டினம் அண்ட் ஹார்ட், thoracic viscera இதெல்லாம் இந்த ரீஜனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த மீடியாஸ்டினமில் லெஃப்ட் மீடியாஸ்டினமில் தான் ஹார்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ரைட் லங் லெஃப்ட் லங்கை விட பிகர் இன் சைஸில் இருக்கும்.
ஸோ கம்பேர் பண்ணும்போது ரைட் லங் வந்து லெஃப்ட் லங்கை விட லார்ஜராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு லங்ஸையும் வந்து செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் லங்கில் 2 லோப்ஸும் ரைட் லங்கில் 3 லோப்ஸும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு லங்ஸ்லேயும் வந்து ஃபிஷர் வந்து இருக்கும். அந்த ஃபிஷர் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆப்ளிக் ஃபிஷர். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஹரிசான்டல் ஃபிஷர். ஸோ ஆப்ளிக் அப்படிங்கிறது மேஜர், ஹரிசான்டல் அப்படிங்கிறது மைனர் ஃபிஷர். இது ரைட் அண்ட் லெஃப்ட் லங்கில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். Then right and left bronchi extend from trachea to the lungs. ஸோ இந்த ட்ரக்கியான்றது 16 shaped cartilages அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுலேருந்து 2ஆக டிவைட் ஆகிறது தான் நம்ம bronchi அப்படின்னு சொல்கிறோம். இந்த bronchi வந்து லங்ஸ்குள்ளே போகும். இந்த bronchi வந்து ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் பிரான்ச்சஸாக வந்து டிவைட் ஆகும். ஸோ இது ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலராக வந்து டிவைட் ஆகிறத வந்து ட்ரக்கியோப்ராங்கியல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்ரக்கியோப்ராங்கியல் ட்ரீ உள்ளே வந்து ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலராக வந்து டிவைட் ஆகுது இல்லைங்களா? அதை வந்து ட்ரக்கியோப்ராங்கியல் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பிரான்ச்சஸ், இந்த ட்ரக்கியோப்ராங்கியல் ட்ரீயில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிரான்ச்சஸ், இந்த ரூட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா குட்டி குட்டியாக. ஸோ அந்த பிரான்ச்சஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரக்கியாலேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு டிவைட் ஆகிறத ப்ராங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராங்கை வந்து ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலராக டிவைட் ஆகிறத வந்து ட்ரக்கியோப்ராங்கியல் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கியோப்ராங்கியல் ட்ரீயில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பிரான்ச்சஸை ப்ராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராங்கியோல்ஸோட எண்டில் தான் டைனி ஏர் சாக்ஸ் இருக்கும். டைனி ஏர் சாக்ஸ்னால் ரொம்ப மைன்யூட்டான ஏர் பவுச்சஸ், அது வந்து ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆல்வியோலையோட பிக்சர். இது ப்ராங்கியோலில் அதனோட எண்ட் போர்ஷன்ஸில் இந்த ஆல்வியோலை வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஆல்வியோலை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கேபிலரிஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸை தான் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேபிலரிஸ் வந்து ஆல்வியோலை சுற்றி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த கேபிலரிஸில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வென்யூ, alveolus, arterioles. ஸோ இந்த வென்யூல்ஸ் அப்படிங்கிறது வெயின்ஸோட ஸ்மாலர் வெர்ஷன் வென்யூல்ஸ், ஆர்ட்ரிஸோட ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் தான் ஆர்ட்ரியோல்ஸ். இது ரெண்டும் மீட் ஆகிற ஜங்ஷனை தான் கேபிலரி பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடக்கும். இந்த கேபிலரி பெட்ஸில் வந்து ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலைக்கு ரிட்டர்ன் பண்ணி தென் கார்பன் டை ஆக்சைடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம செல்ஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆகி தென் கார்பன் டை ஆக்சைடு செல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி தென் நம்ம பாடியை விட்டு எலிமினேட் ஆகும். ஈச் லங் இஸ் கண்டெய்ன்டு. ஸோ இந்த லங்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கிறது ப்ளூரல் சாக், ஒரு மெம்பரேன் ஒன்று கவர் பண்ணியிருக்கோம். அந்த மெம்பரேனை ப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூராக்குள்ளே தான் லங்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ளூரல் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த ப்ளூராவில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளூரா இருக்குது. ஒன்று விசரல் ப்ளூரா, இன்னொன்று வந்து parietal pleura. ஸோ விசரல் ப்ளூரா அப்படிங்கிறது இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஈச் லங். ஒவ்வொரு லங்ஸோட இன்னர் சர்ஃபேஸை லைன் பண்ணியிருக்கிறது தான் விசரல் ப்ளூரா. அவுட்டர் வாலை வந்து கவர் பண்ணியிருக்கிறது parietal pleura. ஸோ பிட்வீன் தீஸ் 2 pleura, 2 ப்ளூராக்கும் இடையில, விசரல் ப்ளூராக்கும் parietal pleuraக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை pleural cavity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேவிட்டிக்குள்ளே வந்து ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். parietal pleura, விசரல் ப்ளூரா, அதுக்கு இடையில இருக்கிறத வந்து ப்ளூரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேவிட்டிக்குள்ளே இருக்கிறது தான் ப்ளூரல் ஃப்ளூயிட். அண்ட் இந்த parietal pleura, விசரல் ப்ளூரா ரெண்டும் சேர்த்து தான் ப்ளூரல் சாக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் the process of moving air in and out of the lungs is referred to as breathing or ventilation. நம்ம பாடியில் ஏர் வந்து உள்ளே போகிறதும் வெளியில் ரிலீஸ் ஆகிறதையும் அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீத்திங், வென்டிலேஷன், ரெஸ்பிரேஷன்,
பீனியா PNEA அப்படிங்கிற டேர்மில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டியூரிங் ப்ரீத்திங் ஏர் என்டர்ஸ் த பாடி த்ரூ எய்தர் த மவுத் ஆர் த நோஸ். நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஏர் வந்து நம்ம பாடிக்குள்ளே மவுத் வழியாவோ இல்லை நோஸ் வழியாவோ என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏர் வந்து எதன் வழியாக பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ், நம்ம த்ரோட் வழியாக போயிட்டு அடுத்து ட்ரக்கியா வின் பைப் வழியாக போயிட்டு அந்த ட்ரக்கியோ ப்ராங்கியல் ட்ரீக்கு போகும். தென் அதுக்கப்புறமா வந்து ப்ராங்கியோல்ஸ் ஆல்வியோலைக்குள்ளே போகும். ஸோ நம்ம நார்மல் ரெஸ்பிரேஷன் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 14 to 20 times ஆர் 16 to 22 times வந்து நம்ம நார்மலாக ப்ரீத்திங் வந்து நடக்கும் per minute. நெக்ஸ்ட் ஒன், ப்ரீத்திங்கில் 2 phases இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று இன்ஸ்பிரேட்டரி ஃபேஸ், இன்னொன்று எக்ஸ்பிரேட்டரி ஃபேஸ். இன்ஸ்பிரேட்டரி ஃபேஸில் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ நம்ம வந்து மூச்சு உள்ளே இழுக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த டயாஃப்ரம் அப்படிங்கிறத ஒரு மஸ்குலர் வால் வந்து என்ன பண்ணணும், அப்டாமினல் கேவிட்டிஸை வந்து புஷ் பண்ணி நம்மளோட thoracic கேவிட்டியில் அதிகமான ஸ்பேஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம thoracic கேவிட்டி எக்ஸ்பெண்ட் ஆகும்போது அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து நம்மளால் உள்வாங்கிக்க முடியும். இது இன்ஸ்பிரேஷன். தென் எக்ஸ்பிரேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம மூச்சு உள்வாங்கிறது இன்ஸ்பிரேஷன், மூச்சு வந்து வெளியிடுறது வந்து எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ மூச்சு வெளியில் விடும்போது அகெயின் அந்த டயஃப்ரம் வந்து அப்டாமினல் கேவிட்டியை புஷ் பண்ணிட்டு இருந்த அந்த டயஃப்ரம் வந்து அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு, ஏற்கனவே இருந்த பொசிஷனுக்கு வந்துடும். அது எக்ஸ்பிரேட்டரி ஃபேஸ். ஸோ எக்ஸ்பிரேட்டரி ஃபேஸில் நடக்கிறது எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மவுத் வழியாவோ நோஸ் வழியாவோ ஏர் வந்து நம்ம பாடியை விட்டு எலிமினேட் ஆகும். தென் ரெஸ்பிரேஷனை வந்து 2 ப்ராசஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், இன்னொன்று வந்து இன்டர்னல் ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா அட்மாஸ்பியருக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ வெளியிலேருந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா என்விரான்மெண்ட் கிட்ட, அது எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படிங்கிறது நம்ம ஒன்ஸ் இன்ஹேல் பண்ண உடனே அந்த ஏர் வந்து நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு செல்ஸில் நடக்கும் இல்லையா, செல்ஸ் டிஷ்யூஸில் இந்த பிளட் செல்ஸ்லாம் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா, அது வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். ஸோ இதுதான் இன்ஸ்பிரேட்டரி எக்ஸ்பிரேட்டரி ஃபேஸில் என்ன ஆகும் அப்படிங்கிற பிக்சரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஏர் வந்து இன்ஹேல் பண்ணும்போது இந்த டயஃப்ரம் வந்து கண்ட்ராக்ட் ஆகி அது வந்து டவுன்வேர்டில் வந்து போகும். டவுன்வேர்டில் போகும்போது அப்டாமன் ரீஜனில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். தென் எக்ஸலேஷனில் பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் வந்து அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ தட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் ஆகிடும். தென் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னெல்லாம் பார்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஃப்ளோ சார்ட் வித் பிக்சரோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேரானேசல் சைனஸ் அப்படிங்கிறதுல ஃப்ரான்டல் ஸ்பீனாய்டு அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் நோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேசல் கேவிட்டி, நேசல் கான்கே, நேசல் வெஸ்டிபியூல். தென் ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது த்ரோட். தென் லாரிங்ஸ் அப்படிங்கிறதுல எபிக்ளாட்டிஸ், தைராய்ட் கார்டிலேஜ், கிரிகாய்ட் கார்டிலேஜ் மேஜராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். தென் vocal folds, trachea, carina of trachea அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் மெயின் bronchi, ரைட் லங், லெஃப்ட் லங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் கேபிலரி பெட்ஸ் ஆல்வியோலையில் எப்படி ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் ஆக்சிஜனை கேரி பண்ணுறதும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணுறதும் வந்து செப்பரேஷனாக வந்து கலர் டிஃப்ரென்சியேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பல்மனாலஜி இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியோட ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்த வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் அனாட்டமி போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இந்த போர்ஷனில் இதுக்கு முன்னாடி நடத்தின போர்ஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.
தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் மெடிக்கல் கோடிங் பற்றி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்காங்க. தென் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலை அப்படிங்கிறவங்க நியரில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மெடிக்கல் கோடிங் ட்ரெய்னர் ஃப்ரம் இந்தியன் ஹெல்த் கேர் PPO.